அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையை கட்டி எழுப்புவதில் ஆரோக்கியமான உடல் ரொம்பவே பயன் செய்யும். ஒரு மனிதனுடைய உடல் வலுவாக இருக்கும்போதுதான் மனமும் சிந்தனையும் வலுவடையும். ஆரோக்கியமாக இருக்கும் வெற்றியாளராய் பரிமளிக்கவும் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். ஒரு கவிஞன் பாடி பில்டராய் இருக்க தேவையில்லை என்றொரு வாதம் உண்டு. உண்மைதான். ஆனால் யாராயிருந்தாலும் ஆரோக்கியம் தேவை என்னும் கருத்து மட்டும் எப்போதும் நீர்த்துப் போவதில்லை. வாழ்க்கை அவசரங்களின் பைகளில் மனிதர்களை திணித்து விட்டது. யாரும் ஆற அமர 4 மணி நேரம் தியானம் செய்வதில்லை. நின்று நிதானமாய் பேசுவது இல்லை. குடும்பத்தோடு போதிய அளவு நேரம் செலவிடுவதும் இல்லை. சில நிமிடங்களை செலவிடுவதற்கு கூட யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை. இத்தகைய சூழலில் வாழ்வின் தேவைக்கான ஓட்டங்களோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுகளில் என்னென்ன செய்தால் ஆரோக்கியமாக வாழ்க்கையை காத்து கொள்ளலாம் என்பதை பற்றி இப்பொழுது நான் பேசப்போகிறேன். தினமும் காலையில் தவறாமல் காலை உணவு உண்ணுங்கள். காலையில் உணவு உண்பது அதிக விட்டமின்களையும் தேவையான சத்துக்களையும் உடல் பெற்றுக்கொள்ள உதவுகிறது. குறைந்த அளவு கொழுப்பே உடலில் சேருகிறது. அமெரிக்காவில் உள்ள இதயம் தொடர்பான ஆராய்ச்சி ஒன்று காலை உணவை உண்ணாதவர்களுடன் ஒப்பிடுகையில் காலை உணவை தவறாமல் உண்பவர்கள் பிற்காலத்தில் நீரிழிவு, அதிக எடை போன்ற சிக்கல்களுக்கு ஆளாகும் வாய்ப்பு குறைவு என்று முடிவு வெளியிட்டிருக்கிறது. நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்பவர்கள் அலுவலகத்திற்கு காலை உணவை ஐயோடு எடுத்து சென்றேனும் உண்பதே நல்லது. நன்றாக உறங்க வேண்டும். இன்றைய அவசர உலகம் பல்வேறு காரணங்களை கூறி உறக்கத்தின் நீளத்தை குறைக்கிறது. தேவையான அளவு தூக்கம் கிடைக்காதவர்களின் உடல், மனம் இரண்டுமே பாதிக்கிறது. அலுவலக பணியிலும் தனிப்பட்ட பணிகளிலும் கவன சிதைவுக்கு இது காரணமாய்விடுகிறது. பல்வேறு நோய்களுக்கும் இது விண்ணப்பம் விடுகிறது. உடற்பயிற்சி செய்யுங்கள். உலகில் 3/4 பேர் எந்த உடற்பயிற்சியும் செய்வதில்லை என்பது வருத்தத்திற்குரியது உண்மை. உடலை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருப்பது மனதை உற்சாகத்துடன் வைத்திருக்கவும் தீய பழக்கத்திலிருந்து விடுபடவும் உதவும். செய்யும் வேலையிலேயே உடற்பயிற்சிக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடக்க வேண்டும். அலுவலகத்திலும் வீட்டிலும் வீட்டை சுற்றிலும் நடந்து கொண்டே இருப்பது நம்மை அறியாமலேயே நமக்கு உடற்பயிற்சியை அமைந்து விடுகிறது. லிப்டை புறக்கணித்து படிகளில் ஏறி இறங்குவது, கடைகளின் உள்ளே நடந்து திரிவது, பக்கத்து தெருவுக்கு நடந்தே போய் வருவது என சிறு சிறு செயல்கள் மூலமாகவே உடலுக்கு சற்று ஆரோக்கியம் வழங்க முடியும். ஆரோக்கியமான உடலே நம்மை சார்ந்திருக்கும் குடும்பத்திற்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய பரிசு. பற்களை கவனியுங்கள். உடலை பாதுகாக்க நாம் செலவிடும் நேரத்தில் 10 1 பங்கு கூட
பல்லை பாதுகாக்க நாம் செலவிடுவதில்லை. பல்வலி வருவதற்கு முன்பாக பல் மருத்துவரிடம் செல்லும் நபர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். உண்மையை சொல்வதெனில் பற்களை ஆரோக்கியமாக காத்துக்கொள்வதன் மூலம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளில் 64 ஆண்டுகளை கூட்ட முடியும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். குறித்து வகைப்படுத்துங்கள். தேநீர் இடைவேளைகள் போன்ற நேரங்களில் வறுத்த பொரித்த உணவுகளை சாப்பிடுவதை விட்டு விடுங்கள். அதற்கு பதிலாக பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவுகளை அதிகமாக உண்ணுங்கள். டீ, காஃபி போன்றவற்றை பால் இல்லாமல் பழகும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். மிகவும் எளிதான ஆனால் பலரும் செய்யாத செயல் இதுதான். தண்ணீர் குடிக்க மறந்துவிடல் பல நோய்களை இழுத்து வரும். உடலின் உறுப்புகளை ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்கும் ஒரு எளிய வழி நிறைய சுத்தமான தண்ணீர் குடிப்பதே என்கின்றன மருத்துவ ஆராய்ச்சிகள். இது இதய நோய், சிறுநீரக கற்கள், உயர் இரத்த அழுத்தம் உட்பட்ட பல நோய்களை தடுக்கிறது. உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கவும் உதவுகிறது. சமூகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு குழுவில் இணைந்தோ அல்லது சமூக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டோ சமூக நிகழ்வுகளில் பங்கு பெறுங்கள். மனிதன் குழுவாக வாழ படைக்கப்பட்டவன். தனிமை தீவுக்குள் அடைபடுவதை விட சமூக வனத்துக்குள் சுற்றி வருவது மனம், உடல் என இரண்டையுமே சுறுசுறுப்பாக்கும். பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிருங்கள். வாழ்வில் எட்ட முடியாத லட்சியங்களையும் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகளையும் ஒதுக்கிவிடுங்கள். குடும்ப உறவுகளை பலப்படுத்தி வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஆரோக்கியமான கோட்டை கிழியுங்கள். திட்டமிடுங்கள். உணவு, வேலை, குடும்பம் என அனைத்து செயல்களையும் சரியான முறையில் திட்டமிடுங்கள். ஒரு நல்ல பொழுதுபோக்கை தேர்ந்தெடுங்கள். உங்களை மிகவும் ஆனந்தமடைய செய்வதாகவும் மனதை இலகுவாக்குவதாகவும் அது இருக்க வேண்டும். எழுதுவது, வாசிப்பது, இசை கேட்பது, தோட்டம் வைப்பது, செல்ல பிரயாணிகள் வளர்ப்பது என எதுவானாலும் உங்களை மிகவும் வசீகரிக்கும் ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உந்துதலை அவை தரும். இந்த எளிய வழிகளை கடைபிடிப்பது தேவையற்ற நோய்களை நம் வாசலோடு அனுப்பிவிடவும் உடல் நலத்தை வீட்டுக்குள் வரவேற்கவும் துணை செய்யும் என்பதில் ஐயமில்லை. உடலை பாதுகாப்பதும் மனதை பாதுகாப்பதும் இரண்டு வேறுபட்ட நிலை என பலரும் நினைக்கிறார்கள். அது ரொம்ப தவறு. உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒன்றை புறக்கணித்து இன்னொன்றை பற்றி கொள்வது நம்மை நாமே ஊனப்படுத்திக் கொள்வது போன்றது என்பதை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியம் மட்டும் விடைபெறுமானால் ஞானம் தானாக வெளிப்பட மறுக்கும். கலை உருவாகாது. வலிமை போரிடாது. செல்வம் பயனளிக்காது. புத்திசாலித்தனம் செயல்பட முடியாமல் போகும். நன்றி, வணக்கம்.